வாமன அவதாரம். அப்படி இந்த அவதாரத்தில் என்ன சிறப்புள்ளது? என்ன, ஏன், எப்படி, அனைத்திற்கும் விரைவிலேயே பதில் கிடைக்கும். ஆனால் இது ரகசியமாக இருக்க வேண்டும். இந்த விஷயம் நம் மூவரை தவிர வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. அசுரர்களுக்கோ தேவர்களுக்கோ மனிதர்களுக்கோ தெரியக்கூடாது. தேவராஜாவான இந்திரனுக்கும் தெரியக்கூடாது. நிச்சயமாக நாராயணரே. இந்த ரகசியம் வேறு எவருக்கும் தெரிய வராது பிரபு. இன்னும் ஒரு உறுதியையும் தாங்கள் தர வேண்டும். நான் பிறந்த பிறகு விரைவிலேயே எனக்கு உபநயனம் சேவித்தாக வேண்டும். நிச்சயமாக நாராயணா. யாருக்கு எப்பொழுது சௌபாக்கியம் கிடைக்கும் என்பதை யாராலும் கூற இயலாது. இவ்வளவு நாட்கள் நான் வணங்கி பூஜித்தவர் இன்று எனக்கு மகனாக பிறக்கப் போகிறார். இது நமக்கு உண்மையிலேயே பெரிய பாக்கியமான விஷயம். வா தாயே, இந்த விஷயம் நம் மூவரை தவிர வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. அசுரர்களுக்கோ ஏன் தேவர்களுக்கோ தேவராஜா இந்திரனுக்கும் தெரியக்கூடாது. என்ன ஆயிற்று தாயே? நீங்கள் ஏன் கவலையாக உள்ளீர்கள்? பலி என்ன கூறினான்? அவன் மறுத்து விட்டான் அல்லவா? ஆம், அவன் நான் கேட்ட தானத்தை தராதது மட்டுமல்ல, என் மதிப்பையே அவன் குலைத்து விட்டான். என்னை அவமானப்படுத்தி விட்டான். எனக்கு தானமாக பிரபஞ்சத்தின் அமைதியை தா. இங்கு எவரையும் வெறும் கரத்தோடு அனுப்புவது அசுரராஜா பலியின் பழக்கம் கிடையாது. வீரர்களே, தேவ அன்னையை வெளியேற்றுங்கள். நீங்கள் இருவரும் இன்று ஸ்ரீ நாராயணர் பூஜை செய்தீர்களா? தாயே, இங்கு பூஜைக்கு பிறகு என்னதான் நடந்தது? ஏதேனும் தீர்வை நாராயணர் கூறினாரா? என்னவாயிற்று தாயே? ஏன் அமைதியாக உள்ளீர்கள்? தாராள பிரபுவாக இருந்தும் பலி உங்களை வெறும் கையோடு அனுப்பியிருக்கலாம். ஆனால் நாராயணர் நிச்சயம் உங்கள் வேண்டுகோளை ஏற்றுக்கொள்வார். இந்த பிரச்சனைக்கும் கூட நாராயணர் நிச்சயம் ஒரு தீர்வை கொடுத்திருப்பாரே. நீ கூறியது சரிதான் இந்திரா. நாராயணர் தன் பக்தர்களுக்கு நல்வழி காட்டுவதற்கு நிச்சயமாக தீர்வை அளிப்பார். ஆனால் பிரார்த்தனை செய்தவர்கள் பிரசாதத்திற்காக காத்திருக்கத்தான் வேண்டும். இந்திரா, எனக்கு நம்பிக்கை மட்டுமல்ல, அவரையே நம்பியுள்ளேன். நிச்சயமாக தீர்வு கிடைக்கும். ஆகையால் இந்திரா, நீ அதற்காக பொறுமையுடன் காத்திரு. அதாவது தீர்வு கிடைக்கும் வரை நாம் இப்படியே நமது கரங்களை கட்டி காத்திருப்பதா? இந்திரா, எங்கு பக்தியும் நம்பிக்கையும் இருக்கிறதோ அங்கு ஏமாறுவதற்கு வழியே இல்லை. அனைத்தையும் ஸ்ரீஹரி நாராயணரிடம் விட்டுவிடு இந்திரா. வா. நில்லுங்கள் தாயே. ஆம், நாராயணர் இருக்கிறார். மகாதேவரும் பிரம்மதேவரும் உள்ளார்கள். எங்களுக்கு அவர்களின் மீது நம்பிக்கை உள்ளது. நம்பிக்கையின் பலனாய் என்ன எங்களுக்கு கிடைத்தது கூறுங்கள் தாயே. அவர்கள் இருந்தும் கூட முதலில் இரண்யகசிபு, இப்பொழுது பலியும் என்னுடைய பதவியை பறித்துக் கொண்டார்கள். எங்கள் நம்பிக்கை பொய்யாகி எங்களிடமிருந்து அனைத்தையும் பறித்து விட்டார்கள். நாங்கள் தோற்றுக்கொண்டே இருக்கிறோம் தாயே. ஆம் தாயே, எங்களுக்கு இப்போது யார் மீதும் நம்பிக்கை இல்லை. நாராயணர் மீதும் நம்பிக்கை இல்லை. கூறுங்கள் நாராயணரே, இது என்ன வாமன அவதாரம்? கூறுங்கள். அநீதி எவ்வளவு வலிமையாக பெரிதாக இருந்தாலும்
உண்மையின் மிகச் சிறிய வடிவமானது அதை எப்படி அழித்து சின்னா பின்னமாக்கும்? அதற்கு ஆதாரமாக வாமன அவதாரம் இருக்கும். அப்படியென்றால் இந்த அவதாரத்திலும் நாம் பிரிய போகிறோமா? அப்படியெனில் இம்முறையும் நமது அன்பு பெரும் வலியை தாங்கிக் கொள்ள வேண்டுமா? நாராயணரே, எனக்கு தெரியும் அதர்மத்தை அழிப்பது உங்களின் கடமை. ஆனால் உங்களது கடமையினால் ஒவ்வொரு முறையும் நான் பாதிக்கப்பட்டு என்னுடைய அன்பு ஏன் தியாகம் செய்யப்படுகிறது? ஏன் எப்பொழுதும் லக்ஷ்மி நாராயணர் பிரிவின் வலியை தாங்கிக் கொள்ள வேண்டும்? இந்த முறையும் நான் அனைத்தையும் தாங்கிக் கொள்ள வேண்டுமா? இல்லை, இப்பொழுதும் பிரிவு இருக்கும். ஆனால் இந்த முறை நாம் அதை வேடிக்கையாக மாற்றலாம். பிரபஞ்சத்தின் காக்கும் கடமையை செய்து கொண்டே நாம் இருவரும் சில காலம் அன்பு இணையர்களாகவும் கடமையாற்றலாம். என்ன கூறுகிறீர்கள்? எனக்கு ஏதும் புரியவில்லையே நாராயணரே. புரிய வைக்கிறேன், வாருங்கள். தேவமாதா அதித்திக்கு பிரசவ பலி வரும் வரையில் நான் தங்களை பிரபஞ்சத்தை சுற்றி பார்க்க அழைத்து செல்கிறேன். நாம் இருவரும் இப்படி செய்வதா இந்த அவதாரத்தின் போது காதல் பிரிவை தாங்கள் தாங்கிக் கொள்ள வேண்டாம். அப்படியென்றால் முன்பு பார்கவியின் காலத்தில் தாங்கள் என்னை திருமணம் செய்யும் முடிவோடு வந்தது போல எந்த அவதாரத்தில் தங்களை திருமணம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் தேடி வருவேன். தாங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் என்று எண்ணினேன். ஆம் நாராயணரே, அது நான் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளேன், உற்சாகமாகவும் உள்ளேன். ஆனால் என்ன யோசிக்கிறேன் என்றால், ஆகட்டும் தேவி, எனக்கு அனுமதி தாருங்கள். நான் புதிய அவதாரம் எடுக்கும் நேரம் வந்துவிட்டது. நமது காதல் கதை என்னும் இந்த காவியத்தில் சந்திப்புகளும் பிரிவுகளும் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கும். நான் யார், என்னுடைய சுயம் என்ன என்பதையெல்லாம் மறந்துவிட்டு நான் இங்கு தங்களுக்காக காத்து கொண்டிருப்பேன் நாராயணரே. இந்த தாமரை மலரை போல உங்கள் வாமினி கமலாவாக இருப்பேன். வாழ்த்துக்கள், மகன் பிறந்துள்ளான். எனக்கு தம்பி பிறந்துள்ளானா? உபேந்திரன் பிறந்துள்ளான். உபேந்திரன் தம்பி அல்ல, இவன் பிரச்சனை.
இந்திரா, இவ்வளவு மகிழ்ச்சியா? பெரும் மகிழ்ச்சிக்கும் ஆனந்தத்திற்கும் காரணம் என்ன? அனைத்தையும் இழந்து விட்டவன் அல்லவா நீ? சூழ்ச்சி செய்து நீங்கள் அனைவரும் அமிர்தம் அருந்திருக்காவிட்டால் இந்நேரம் பசியால் அனைவரும் இறந்திருப்பீர்கள். ஆனால் இப்பொழுது பிறந்தவன் அவன் அமிர்தமும் அருந்தவில்லையே. இனி இவனது பசியை போக்க நீங்கள் அனைவரும் இல்லமில்லமாக சென்று பிச்சை எடுக்க வேண்டும். அசுர ராஜா, நீ ஒன்றை மறந்து விட்டாய். நாங்கள் அனைவரும் அந்தணர்கள். அந்தணர்கள் எவரும் பிச்சை எடுப்பதை பற்றி கவலைப்படுவதே இல்லை. குபேரா, உனக்கு தெரியும் தானே, ஒரு அந்தணனுக்கு பிச்சை எடுக்கும் உரிமை எப்பொழுது வரும்? முதலில் அவனுக்கு உபநயன சடங்கு செய்ய வேண்டும். எப்பொழுது இந்திரனின் தம்பி உபேந்திரனுக்கு சடங்கு நடக்கிறதோ அப்பொழுது என் சார்பில் அவன் பிச்சை எடுக்க ஒரு பிச்சை பாத்திரத்தை கொடுத்து விடு. நான் கூறியது நினைவிருக்கிறதல்லவா? அப்படியே செய்கிறேன் அசுரவேந்தே. எனக்கு புரியவில்லை தேவ அன்னையே. நீங்கள் செய்த செயலை எண்ணி நான் கவலைப்படுவதா இல்லை கோவப்படுவதா? உங்கள் எண்ணமே வேடிக்கையானது. உங்களின் இந்த பலமிழந்த ஆயுதமற்ற யாசித்து வாழும் மகன்கள் என்னை அசுரராஜா பலியை அழிக்கப் போகிறார்களா? என்று வரும் அந்த நாள் தெரியவில்லை. இவனுடைய கேள்விகளுக்கு நம்மால் பதில் சொல்ல முடியும் நாள். இவனிடம் இருந்து யார் நம்மை காப்பாற்றப் போகிறார்கள்? நாம் இழந்துவிட்ட அத்தனை பெருமைகளையும் யார் நமக்கு மீட்டு தருவார்கள்? இவன் மீட்டுத் தருவான். எனது மகன், உனது சகோதரன். ஆம், எனது மகன் வாமனன். நம் தம்பி உபேந்திரன் பிறந்து விட்டான். நம் அனைவரது முகத்திலும் மகிழ்ச்சிக்கலை தெரிய ஆரம்பித்து விட்டது. நம் மகன்களுக்கு தெரியாது, இவர்கள் முகத்தில் சிரிப்பை வரவழைத்தவன் நிச்சயம் ஒரு நாள் துன்பத்தை போக்குவான். இழந்தவற்றை எல்லாம் மீட்டுத் தருவான். நீ கூறுவது சரிதான் அதிதி. நாம் நாராயணர் சொன்ன 2 விஷயங்களை மறந்துவிடக்கூடாது. யாருக்கும் தெரியக்கூடாது நம் மகன் ஒரு நாராயணரின் அவதாரம் என்று. ஆம், அது மட்டுமல்ல, நாம் விரைவாக இவனுக்கு உபநயச் சடங்கும் செய்தாக வேண்டும். ஆம் அதிதி, இந்த விஷயத்தில் நாம் தாமதம் செய்துவிடக்கூடாது. நாம் இருவரும் இணைந்து இந்த ஆசிரமம் முழுவதும் அலங்கரிப்போம். இது முடிவல்ல, ஆரம்பம். குருதேவா, அசுர சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தியாக வேண்டும். நீங்கள் எனக்கு வழிகாட்டுங்கள். நான் அசுரராஜா பலி. அசுரர்களின் முன்னேற்றத்திற்காக எதையும் செய்ய தயாராக உள்ளேன். உங்களது ஞானம் மற்றும் வழிகாட்டுதலின்படி நடந்தால்
அசுர குலத்தினரை எவராலும் தடுக்க முடியாது. நான் அசுர ராஜா பலி இந்த பிரபஞ்சம் முழுவதையும் ஆள விரும்புகிறேன். நீங்கள் வழியை மட்டும் காட்டுங்கள், நான் அனைத்தையும் அடைந்து காட்டுகிறேன். அசுரர்களின் வளர்ச்சி இனி ஆரம்பமாக போகிறது. என்னவாயிற்று? அவன் ஏன் இன்னும் வரவில்லை? எங்கு சென்றான் என்று தெரியவில்லை. யாகத்திற்காக விறகெடுக்க சென்றுள்ளான். நமது வாமனன் இப்பொழுது வந்து விடுவான். அவன் வருகிறான், அவன் வருகிறான். அங்கே பார், அங்கே பார். இப்படிப்பட்ட ஒரு அந்தணரை நான் இப்பொழுதுதான் பார்க்கிறேன். உபன்யாச சடங்கிற்கு பிறகு நீ பிக்ஷை தான் எடுக்க வேண்டும். ஆனால் நீ தனியாக நடந்து செல்ல முடியாது. நீ குள்ளமாக இருப்பதால் எவரேனும் உன்னை எடுத்துதான் செல்ல வேண்டும். வாமனன், குட்டை வாமனன், குள்ள வாமனன், குட்டை வாமனன். போதும், நிறுத்துங்கள். அனைவரும் இங்கிருந்து செல்லுங்கள். இந்த வாமினிக்கு மட்டும் கோபம் வந்துவிட்டால் நான் அனைவரையும் சபித்து விடுவேன். நான் சபித்தால் அவ்வளவுதான். எனக்கு உயரம் மட்டும்தான் குறைவு. ஆனால் உங்கள் அனைவரின் ஆயுளும் குறைந்துவிடும். இங்கிருந்து செல்லுங்கள். நான் ஒன்று கூறவா? நீங்கள் மிக மிக நல்லவர். என்ன? ஏன் நீங்கள் ஏன் என்னை அப்படி பார்க்கிறீர்கள்? தங்களை எனது வாழ்க்கை துணையாக ஆக்கிக்கொள்ள எண்ணுகிறேன். நாம் திருமணம் செய்து கொள்ளலாமா? எனக்கு இன்று உபநய சடங்கு உள்ளது. நான் வருகிறேன். நாராயண நாராயண. வணங்குகிறேன் பிரபு. பிரபு, நான் குழப்பமடைந்துள்ளேன். இந்த பக்தனின் குழப்பத்தை போக்குவீர்களா? சொல்லுங்கள் தேவரிஷி. பிரபு, உங்களுக்கு நீங்கள் நாராயணர் என்பது தெரியும் தானே? ஆமாம், தெரியும். உங்களுக்கு இதுவும் தெரியும் தானே? உங்களை இப்பொழுது சந்தித்த அந்த வாமினி லக்ஷ்மி தாயார் அல்லவா? ஆனால் பிரபு, லக்ஷ்மி தாயாருக்கு நீங்கள் நாராயணர் என்பதும் அவர் லக்ஷ்மி தாயார் என்பதும் தெரியாது. அவர்களுக்கு தெரியாது என்பது உங்களுக்கு தெரிந்திருந்தும் நீங்கள் ஏன் தாயாரிடம் அதை தெரிவிக்கவில்லை? ஏனெனில் இந்த அவதாரத்திற்கு முன்பு நான் தேவி லக்ஷ்மியிடம் கூறிவிட்டேன். அதாவது இந்த முறையும் பிரிவுண்டு. ஆனால் இந்த பிரிவை நாம் வேடிக்கையாக மாற்றுவோம். காக்கும் கடவுளாய் என் கடமையை செய்து கொண்டே நாம் ஒருவருக்கொருவர் நேசம் கொண்ட காதலன் காதலியாக இருப்போம். ஆதலால் இந்த அவதாரத்தில் தேவி லக்ஷ்மிக்கு எங்கள் வழக்கமான கடமைகளை செய்வதோடு மட்டுமல்லாமல் தனிப்பட்ட காதலின் விளையாட்டையும் காட்டப் போகிறேன். அதற்காகத்தான் இந்த லீலை தேவரிஷி. ஆகட்டும் பிரபு. நான் சென்று வருகிறேன் தேவரிஷி. ஆகட்டும் பிரபு. நாராயண நாராயண. அசுரர்களின் வளர்ச்சி இனி ஆரம்பமாக போகிறது. நான் அசுர ராஜா பலி இந்த பிரபஞ்சம் முழுவதையும் ஆள விரும்புகிறேன். நீங்கள் வழியை மட்டும் காட்டுங்கள்,
உன்னுடைய இந்த ஆசையை, என்னுடைய நீண்ட நாள் கனவை நிறைவேற்ற ஒரே ஒரு வழிதான் உள்ளது. குருதேவா, அஸ்வமேத யாகம். இயற்கைக்கும் கலாச்சாரத்திற்கும் அழிவிற்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு உள்ளது. இயற்கை என்பது அனைத்திற்கும் ஆதாரமானது. அழிவோ அனைத்திற்கும் இறுதியான ஒன்றாகும். கலாச்சாரமோ பண்பாட்டின் ஆதாரமாக ஒன்றாகும். நம்முடைய கலாச்சாரமும் பண்பாடுமானது இயற்கையை அடிப்படையாக கொண்டு அமைந்திருந்தால் நாம் அழிவை விட்டு விலகி பெரும் மகிழ்ச்சி என்னும் வைகுண்டத்தை அடைய முடியும்.